ஒரு கோட் ஒன்று இன்டர்நெட்ல வாசிச்சேன், ரொம்ப அழகா இருந்தது. யாரோ ரேண்டம் பர்சன் தான் எழுதியிருந்தாரு, ரொம்ப அழகான ஒரு கோட்டை எழுதியிருந்தாரு. இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஒன்று இருக்குன்னா அது பணம். இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஒன்று இருக்குன்னா அதுவும் பணம் தான். நீ யோசிச்சு பாருங்க, அதான் உண்மை. இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னன்னு தேடி பாருங்க, பணமா இருக்கும். இந்த உலகத்துல எல்லா பிரச்சனையும் இருக்கு, இதுக்கு ஒரு தீர்வு என்னன்னு தேடி பார்த்தாலும் அதுவும் பணமா தான் இருக்கும். ஆக்சுவலா சில கோட்ஸ் மட்டும் தான் வாசிக்கும் போது ஆமா இல்ல அப்படின்னு தோணும். ஸோ அப்படி எனக்கு இந்த கோட்டை வாசிக்கும் போது ரொம்ப அழகா ஒரு மணியோட பிலாசபியை என்னன்னு எடுத்து வச்சதா ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு தேதிக்கு சோசியல் மீடியா தொடர்ந்து பலரும் சொல்ற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, பணத்தால சந்தோஷத்தை வாங்க முடியாது, பணத்தால மகிழ்ச்சியை வாங்க முடியாதுன்னு. இல்லையா? எவ்வளவு பேரை ஒத்துக்கிறீங்க பணத்தால மகிழ்ச்சியை வாங்க முடியாது என்பதை? வெகு சில கைகள் தான். ஓகே, ஆக்சுவலா பணத்தால மகிழ்ச்சியை வாங்க முடியாதுன்னு சொல்றதுல பார்ஷியலி ட்ரூ அப்படின்னு சொல்லுவேன் நான். ஆக்சுவலா லிட்டரலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பணத்தால மகிழ்ச்சியை வாங்க முடியுமான்னு கேட்டா வாங்க முடியாது. பணத்தால சந்தோஷத்தை வாங்க முடியாது. ஆனா பணத்தால உங்க சுயமரியாதை காப்பாற்றப்படலாம், பணத்தால புது நம்பிக்கை பெறலாம், பணத்தால நீங்க பாதுகாப்பாக உணரலாம். யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட பணம் இல்ல, அர்ஜென்ட்டா உங்களோட பையனுக்கோ பொண்ணுக்கோ ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டணும்னு சொல்றாங்க, கையில பணம் இல்ல, உங்க அப்பா அம்மா கிட்டயும் பணம் இல்ல, உங்க சொந்தக்காரங்க கிட்டயோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ யாருக்கிட்டயோ போயிட்டு கொஞ்சம் பணம் வேணும், அவசரமாக ஃபீஸ் கட்டணும், கொஞ்சம் பணம் வேணும் நீங்க கேட்கணும். ரைட்? அப்படி கேட்கும் போது உங்களுடைய சுயமரியாதை என்ன ஆகும்? கம்மியாகும். ஒருத்தர்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த பணம் தேவைப்படுது அப்படின்னு கேட்கும் பொழுது உங்க சுயமரியாதை ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டெப் கீழே தான் இறங்கும். உங்ககிட்ட பணம் இல்ல, ஒரு இடத்துக்கு போறீங்க, திடீர்னு எதிர்பாராத செலவாக ஏதோ மருத்துவ செலவோ ஏதோ ஒன்று வந்துருது, உங்ககிட்ட பணம் இல்ல, என்ன உணர்வீங்க? பாதுகாப்பு இல்லாம உணர்வீங்க. நம்ம என்ன செய்ய போறோம்? பாதுகாப்பு இல்லாம உணர்வீங்க. அப்ப பாதுகாப்போட உணரணும் அப்படின்னா பணம் அவசியம். செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருக்கணும்னா பணம் அவசியம். புது நம்பிக்கையோட இருக்கணும்னா பணம் அவசியம். சோ பணம் எப்படி பார்த்தாலும் அவசியம் தான். மணி இஸ் நாட் எவ்ரிதிங், பட் எவ்ரிதிங் நீட்ஸ் மணி. இதான் பிலாசபி ஆஃப் லைஃப். மற்றும் சந்தர்ப்பத்தில், அழகான சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.